நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த கவர்மெண்ட் மிக்ஸி வந்து நம்ம கிட்ட சர்வீஸ் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்தீங்கன்னா என்ன கம்ப்ளைண்ட்னா, இது கம்ப்ளைண்ட் ஒன்றும் பெரிய கம்ப்ளைண்ட்ல இல்லைங்க, ஈஸியாக நாமளே ரெடி பண்ணக்கூடிய கம்ப்ளைண்ட் தான். நீங்களே வந்து இந்த மிக்ஸி எப்படி இதை சரி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த மிக்ஸி பார்த்தீங்கன்னா வருங்க, இந்த இடத்துல ஒயர் டேமேஜ். அதே பார்த்தீங்கன்னா வருங்க, மெயின்ஸ் கார்டில் குத்துற வருங்க, இந்த மெயின்ஸ் கார்ட்லேருந்து வர இந்த இடம் ஒரு டேமேஜ். மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த இடப்பட்ட ஒரு இடத்துல இப்படி 3 இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு டேமேஜ் இருக்குது. ஒயர் வந்து கட்டாயி நிற்கிது. அது வந்து ஷாக் அடிக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கையை படும்போது ஷாக் அடிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மெயின்ஸ் கார்டு எப்படி மாற்றலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நம்மளுக்கு தெரியுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா நம்ம சேனலில் வர்ற எல்லா வீடியோவுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குங்க. உங்களுக்கு நாமளே சொந்தமாக வந்து இந்த கண்டென்ட்டுக்கு இல்லாத நம்ம ரெடி பண்ணுற மிக்ஸியாக இல்லை பொருளை அப்படியே எடுத்து போடுறத நம்ம வீடியோவோடைய குவாலிட்டியாக இருக்குங்க. எல்லாருமே நல்லா இருக்குதுன்னு இது வரைக்குமே நல்ல ஒரு கமெண்ட்டை தான் கொடுத்துருக்குறீங்க. யாருமே பேட் கமெண்ட் எதுவுமே சொல்லவே இல்லை. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்து நம்மளுக்கு கிடைக்கணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸியோட பின்பக்கமாக திருப்பி 4 ஸ்க்ரூ இருக்குது. 4 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 4 சைடு 4 ஸ்க்ரூ இருக்குங்க. உங்கள் மிக்ஸியில் எத்தனை ஸ்க்ரூ இருக்குதுன்னா 5 இல்லை 6 இருக்கலாம். இல்லை அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ளக்லேருந்து, அதாவது ப்ளக் பாயிண்ட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா அந்த வேலையை செய்யுங்க, கரண்ட் செய்கிற வேலை. இப்போ நம்ம அதை கழட்டி எடுத்தோம்னா பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயர் பாருங்க, மெயின்ஸ் கார்டு இதுதான். நம்ம மெயின்ஸ் கார்ட்லேருந்து வர ரெட் கலர் ஒயரு இந்த ஓவர்லோட் சுவிட்சில் இருக்குது. இதை கழட்டி எடுத்துருங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த லீடில் இருக்குது. இதை கழட்டி எடுத்துருங்க. மூணாவது பாருங்கள், எர்த்தில் இருக்குது. இந்த வந்து பாடியோடு எர்த் பண்ணியிருக்கிறாங்க. இதையும் கழட்டி எடுத்துடலாம். நம்ம இது ஸ்க்ரூ பண்ணியிருக்கிறாங்க. கழட்டும்போது ஸ்க்ரூ வந்து மிக்சியோட மோட்டருக்கு உழுகாத, வாசர் எதுவுமே கழண்டு அதுக்கு உழுகாத மாதிரி எடுத்துக்கோங்க. உள்ளே விழுந்துருச்சுன்னா நம்மளுக்கு தெரியாத இருந்துருச்சுன்னா மிக்ஸி ஓடும்போது காயில் டேமேஜ் பண்ணிடு. அவ்வளோதாங்க, கழட்டி எடுத்தாச்சு. உங்ககிட்ட புதுசாக இந்த மாதிரி லெக்கு அடித்து வந்திருந்துன்னா இந்த கேபிளில் அதே மாதிரி போட்டுக்குங்க. இல்லாட்டி வந்து இந்த ஒயரை இதோட கட் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிக்கங்க. அந்த கேபிளை கலர் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது. இது நாம் வாங்கினா புது கேபிள். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெக்கு எதுவுமே அடித்து வரல. இப்போ நாம் லெக்கு நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அடிச்சுக்கலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த லெக்கு அடிக்காத வந்திருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஒயரை வந்து இந்த இடத்துக்கு இந்த கலர் அப்படியே இந்த ஜாயின் பண்ணிக்கிங்க. இவ்வளோ தூரம் வெட்டி விட்டு நல்லா டைட்டாக ஜாயின் பண்ணி இன்சுலேஷன் டேப் பண்ணிக்கிங்க. கலர் 3 கலர் தான் இருக்குங்க. இதில் ரெட்டு, இந்த மாதிரி பிளாக்கு, இந்த மாதிரி க்ரீனு, இந்த 3 லெக் இல்லைன்னா லெக் இருந்துன்னா அடிச்சுக்கலாம். நம்ம பார்த்தீங்கன்னா பழைய அந்த இதில் இருக்கிற அந்த லெக்கோட கவரை பூரா நம்ம அந்த பழைய ஒயர்லேருந்து வெட்டி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலருக்கு ஒயருக்கு ஒன்று, அதே மாதிரி இந்த பிளாக் ஒயருக்கு ஒன்று போட்டுக்குங்க. இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லெக்கு விற்கி நம்ம வாங்கிக்கலாம். இல்லை நம்ம ஃபஸ்ட்டு ஒயர் வாங்குகிற கடையிலேயே இந்த மாதிரி கேட்டு வாங்கிக்கோங்க லெக்கு. ஒரு சிலதில் லெக்கு அடித்து வரும், அதில் நீங்கள் வாங்க தேவையில்லை. இப்போ வந்து இந்த லெக்கை வந்து இந்த ஒயருக்கு வருங்க சீவிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துக்கு கரெக்டாக அந்த இடத்துக்கு வச்சுட்டு இந்த மாதிரி நோஸ் பிளாயர் இருந்ததுன்னா கரெக்டாக அப்படி வச்சு மடக்கி விட்ருங்க. இந்த இடத்துக்கு மட்டும் வச்சு நோஸ் பிளாயரை, கட்டிங் பிளாயரை உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு இந்த மாதிரி மடக்கிடுங்க. நல்லா வெளியே வராத அளவுக்கு மடக்கிட்டு இந்த ஒயர் இருக்கிற பகுதிக்கு மறுபடியும் ஒரு எட்ஜில் மறுபடியும் இப்படி இருக்குது. இதை கரெக்டாக வச்சு இந்த மாதிரி மடக்கி விட்டுருங்க. இவ்வளோதான். இப்போ லெக்கு நம்மளுக்கு ஓகே. இப்போ வந்து இந்த கவர் வந்து லெக்குக்கு உண்டான கவர் நம்ம பழசுலேருந்தே எடுத்துட்டோம். இப்படி இருக்குது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த லெக்கையும் நாம் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இது வந்து ஸ்லீவ் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் வந்து வச்சு இந்த ரெண்டாவது இருக்கிறத மடக்கணும். இவ்வளோதாங்க, முடிஞ்சது. இதில் வந்து கரெக்டாக அதே மாதிரி இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் ஒயர் நம்மகிட்ட இந்த ரவுண்ட் லெக் வேறு இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாயிண்ட் அடிச்சிட்டோம். ஜாயிண்ட் அடித்து நல்லா இன்சுலேஷன் டேப் வச்சு கிளியராக நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்சுலேஷன் டேப் வச்சு நல்லா அடிச்சு விட்ருங்க. ஏன்னா ஏதாவது டச் ஆச்சுனாலும் உங்களுக்கு அந்த பாடியில் டச் ஆச்சுனாலும் நம்மளுக்கு அந்த சேக்கு எர்த்து வரக்கூட செய்யும். அதனால் வந்து இந்த மாதிரி தெளிவாக நீங்கள் பண்ணிக்கங்க. இவ்வளோ தாங்க. இப்போ நாம் இதை எப்படி மறுபடியும் திருப்பி மாட்டலாங்கிறத பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கேபிளை கரெக்டாக ஒரு முடிச்சு ஒன்று போட்டுருங்க. இல்லாட்டி கேபிள் டை இருந்ததுன்னா கேபிள் டை வச்சு டை பண்ணிக்கோங்க. கேபிள் டை பெரிய டையாக இருந்ததுன்னா மட்டும்தான் ஒர்க் ஆகு. சின்ன டை போட்டிங்கன்னா நழுவி மறுபடி வெளியில் வந்துட்டு கனெக்ஷன் வந்துடுங்க. இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம ஒயர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த லென்த் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த எந்தெந்த ஒயரை எதுலேருந்து கழட்டணுமோ அதை பாருங்கள். இந்த இடத்துக்கே நம்ம இந்த ஒயரை கழட்டணும். பிளாக் கலரு அதை போட்டாச்சு. திருப்பி பார்த்தீங்கன்னா இங்கே ஓவர்லோட் சுவிட்சிலேருந்து நம்ம இந்த ரெட் கலரை கழட்டணும். அந்த ரெட் கலர் அப்படியே வந்து நம்ம ஜாக்கில் போட்டு விட்டுறலாம். அவ்வளோதாங்க. இனி அடுத்து நம்ம எர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துலேருந்து கழட்டணும். அதை வந்து அந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணிடலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ பண்ணிட்டது பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் கலர் ஒயரு இதில் ஓவர்லோட் சுவிட்சில் அப்படியே கொடுத்துட்டோம். அதே மாதிரி பிளாக் கலர் ஒயரு இதுலேயே கொடுத்துட்டோம். புதுசாக லெக் அடித்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இது நம்மக்கிட்ட ரவுண்ட் லெக் இல்லாதனால இந்த ஜாயிண்டை பண்ணி அப்படியே கொடுத்துட்டோம். இது எர்த்துங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதே வந்து நீங்கள் இந்த 3 லெக்குமே இல்லைனாலும் இந்த மாதிரி அவசரத்துக்கு ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாயிண்ட்டை மட்டும் நல்லா தெளிவாக ரன்னிங் ஜாயிண்ட் போட்டுக்குங்க. இந்த ரன்னிங் ஜாயிண்ட்டு இந்த இதெல்லாம் வந்து ஒரு டைம் நல்லா உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன் எப்படி பண்ணணுங்கிறது. அடுத்த வீடியோ இனி வரும் வீடியோவில் பார்க்கலாங்க. கொஞ்சம் வீடியோ போடுறதுக்கு டைம் இல்லை, டைம் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதுனால போட முடியல. கண்டிப்பாக உங்களுக்காக வீடியோ போடுறேன். இப்போ நாம் க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இதை க்ளோஸ் பண்ணி 4 ஸ்க்ரூவையும் போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்க்ரூ பண்ணியாச்சு ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம் மிக்சியை. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளக்கை நம்ம மெயினில் போட்டு ஆன் பண்ணி பார்த்துடலாம். மிக்சி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஓடுது. இவ்வளோதாங்க ஒரு மிக்சியில் மெயின்ஸ் கார்டு மாற்றுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான ஆலில் வச்சுக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.